Hi buddies, welcome to V's Learning Path. நம்ம previous videoல possessive case na என்ன அப்படிங்கறத பார்த்தோம். இந்த வீடியோல அந்த possessive case எப்படி ஒரு சென்டென்ஸ்ல நம்ம ஃபார்ம் பண்ணனும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு. நம்ம அத one by one இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ரூல் நம்பர் 1 என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு சென்டென்ஸ்ல ஒரு சிங்குலர் நவுன் இருந்து அதை நம்ம possessive case மாத்தணும் அப்படினா அந்த சிங்குலர் நவுனோட apostrophe s add பண்ணோம்னா அது possessive case மாறிடும். அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். The boy book, the king crown அப்படி நம்ம கொடுத்திருக்கோம். இப்போ எதை நம்ம possessive நம்ம மாத்தணும் அப்படினு பார்த்தோம் அப்படினா அந்த பையனுடைய புத்தகம் அப்படினு தான சொல்லுவோம். சோ அந்த உடைய அப்படிங்கிறது தான் possessive case. சோ இங்க நம்ம ஒரு apostrophe s போட்டோம் அப்படினா the boy's book அந்த பையனுடைய புத்தகம் அப்படினு மாறும். அதே மாதிரி தான் king's crown. ஓகேவா? செகண்ட் ரூல் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு சென்டென்ஸ்ல plural noun இருந்து அந்த plural noun s ல முடியற மாதிரியா இருந்தா நம்ம எப்படி possessive case மாத்தணும் அப்படினா ஆல்ரெடி அங்க ஒரு s இருக்கும். சோ நம்ம ஜஸ்ட் ஒரு apostrophe போட்டா போதும். அதுவே possessive case சேஞ்ச் ஆயிடும். இப்போ அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். இங்க நம்ம girls school boys hostel னு கொடுத்திருக்கோம். இத எப்படி நம்ம possessive மாத்தணும் அப்படினா இங்க ஆல்ரெடி girlsங்கிறது plural ஃபார்ம்ல இருக்கு. சோ நம்ம apostrophe மட்டும் போட்டா போதும். அது possessive மாறிடும். அதே மாதிரி தான் boys hostel அப்படினா s க்கு அப்புறம் just apostrophe ஆட் பண்ணா போதும். தேர்ட் ரூல் என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு சென்டென்ஸ்ல plural noun இருக்கு. அந்த plural noun s ல எண்ட் ஆகாம வேற ஒரு plural ஃபார்ம்ல இருந்தா நம்ம அந்த plural noun possessive case எப்படி ஃபார்ம் பண்றது அப்படினா just ஒரு apostrophe s ஆட் பண்ணா அந்த plural noun possessive case சேஞ்ச் ஆகும். இப்போ அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். men club children books அப்படினு இருக்கு. இங்க menனும் children தான் plural ஃபார்ம்ல இருக்கு. அதை நம்ம எப்படி possessive case சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ apostrophe s நம்ம ஆட் பண்ணனும். men's club children's books. ஓகேவா? அந்த குழந்தைகளுடைய புத்தகங்கள். அதுதான் அதோட மீனிங். ஓகேவா? நெக்ஸ்ட் ரூல் என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா, இப்போ ஒரு சென்டென்ஸ்ல ஒரு நவுன் நிறைய வேர்ட்ஸ் சேர்ந்து ஒரே நவுன் அப்படிங்கிற கேட்டகரியில வரும். இல்ல ஒரு டைட்டில் வரும். ஒரு புக்கோட டைட்டிலா இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். அதுவும் நவுன் தானே. அந்த மாதிரியா நிறைய வேர்ட்ஸ் ஒரு நவுன் வந்தது அப்படின்னா அதை நம்ம possessive caseல மாத்தும்போது கடைசியா என்ன வேர்ட் இருக்கோ அதோட apostrophe s மட்டும் ஆட் பண்ணா போதும். அது possessive case சேஞ்ச் ஆயிடும். அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். The Prime Minister of India speech அப்படி நம்ம கொடுத்திருக்கோம். இங்க எந்த நவுனை நம்ம apostrophe s நம்ம ஆட் பண்ணனும், எதை நம்ம possessive சேஞ்ச் பண்ணனும் அப்படிங்கறத பார்க்கலாம். இங்க Prime Ministers of India speech அப்படினு வந்தா அது கரெக்ட்டா? Prime Minister உடைய இந்தியா அப்படியா நம்ம சொல்லுவோம். அது தப்பு. நம்ம எப்படி சொல்லணும்? The Prime Minister of India's speech. அதுதான் கரெக்ட்டான ஃபார்ம். ஓகேவா? இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு தானே நம்ம சொல்லுவோம். ஓகே, இதுதான் கரெக்டான possessive case. ஓகே, நெக்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சென்டென்ஸ்ல ரெண்டு நவுன்ஸ் இருக்கும். அந்த ரெண்டு நவுன்ஸுமே ஒரு பர்சனை டினோட் பண்ற மாதிரியா இருக்கும். அதுதான் அப்போசிஷன் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரியா ரெண்டு நவுன் வந்தா நம்ம லேட்டரா எந்த நவுன் இருக்கோ அதோட தான் நம்ம apostrophe s ஆட் பண்ணணும். ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். That is Tagore the poet house. இப்போ எந்த நவுனை நம்ம possessive சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். That is Tagore's the poet house. அப்படியே மாத்தணும். டாகூருடைய poet அப்படினா அதுக்கு ஒரு மீனிங்கே இல்ல. சோ அது wrong. சோ அப்பனா எது கரெக்ட்டான ஃபார்ம்? That is Tagore the poet's house. ஓகே, இங்க டாகூரும் poetம் ஒரே பர்சன் தான். போயட்டுங்கிறது டாகூரை தான் டினோட் பண்ணுது. ஸோ நம்ம லேட்டராக வர்ற நவுனுக்கு தான் apostrophe s ஆட் பண்ணணும். இப்போ ஒரு சென்டென்ஸில் ரெண்டு நவுன்ஸ் வரும். அந்த ரெண்டு நவுன்ஸும் க்ளோஸ்லி கனெக்டடாக இருக்கும். அந்த மாதிரியாக வந்தால் நம்ம possessive case எந்த நவுனோட சேர்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள்
கரீம் அண்ட் சலீம் ஷாப். இதுக்கு எங்கே நம்ம பொசசிவ் சைன் போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கரீம்ஸ் அண்ட் சலீம்ஸ் ஷாப் அப்படின்னா பொசசிவ் சைன் போட்டது என்னமோ கரெக்டு தான். ஆனால் இந்த பொசசிவ் சைன் வந்து இந்த ரூலுக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஸோ இதுக்கு என்ன மீனிங் பார்த்திங்கன்னா கரீம்ஸ் ஷாப் அண்ட் சலீம்ஸ் ஷாப், அதுதான் வந்து இதோட மீனிங். கரீம் தனியாக ஒரு ஷாப் வச்சுருக்கான், சலீமோட ஷாப் வேறு. ஸோ இங்கே 2 டிஃப்ரெண்ட் ஷாப்ஸை சொல்கிறது மாதிரியா இருக்குது. ஆனால் இந்த ரூலில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அந்த 2 நவுனும் க்ளோஸ்லி கனெக்டட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ ஒரு சென்டென்ஸில் 2 பேரும் சேர்ந்து ஒரு வீட்டில் இருக்காங்க, இல்லை 2 பேரும் சேர்ந்து ஒரு ஷாப்பில் இருக்காங்க, அந்த மீனிங்கில் வந்தால் நம்ம பொசசிவ் கேஸ் எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இது வந்து ராங். ஸோ கரீம் அண்ட் சலீம்ஸ் ஷாப் அப்படி தான் வந்து சொல்லுவோம். ஏன்னா 2 பேரும் க்ளோஸ்லி கனெக்டட், ஒரே ஷாப் தான் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் இதோட மீனிங், இந்த சென்டென்ஸோட மீனிங். இந்த ரூலுக்கு இந்த பொசசிவ் சைன் தான் வந்து அப்ளிகபிளாக இருக்கும். லாஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம போன ரூல் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான், பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 2 நவுன்ஸ் இருக்கும், அந்த 2 நவுனுக்கும் செப்பரேட் பொசிஷன் நம்ம கொடுக்கணும். ஓகேவா, அது என்னன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள், சேத்தன் பகத்ஸ் அண்ட் ஆர்கே நாராயண்ஸ் நாவல்ஸ். சேத்தன் பகத்தும் ஒரு ரைட்டர் தான், ஆர்கே நாராயணும் ஒரு ரைட்டர் தான். ஸோ அவங்க 2 பேருமே வந்து நாவலிஸ்ட். ஸோ அவங்களோட நாவல் தனியாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சேத்தன் பகத்ஸோட நாவல்ஸும் இருக்குது, ஆர்கே நாராயண்ஸ் நாவல்ஸும் இருக்குது. ஸோ அது 2மே செப்பரேட். ஸோ அதனால் நம்ம செப்பரேட் பொசிஷன் இங்கே கொடுத்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்த்த ஃபார்மேஷன் ஆஃப் தி பொசசிவ் கேஸ், அதோட ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு சென்டென்ஸில் நீங்கள் அதை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சென்டென்ஸில் மிஸ்டேக்ஸ் வராது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னோட வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் லேர்னிங்.